கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை 1 சாமுவேல் அதிகாரம் 16 வசனம் 7. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் மனிதர்களுடைய முகத்தை பார்த்து இவர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று நிதானிக்காமல் அவர்களுடைய கனிகளை பார்த்து அவர்களை கண்டு கொள்ள வேண்டும். 1 சாமுவேல் 16:7 கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார் என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தர் சாமுவேலிடத்திலே, நான் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடி சவுலை புறக்கணித்தேன். நீ கொம்பை தைலத்தால் நிரப்பிக்கொண்டு பெத்லெஹேமியனாகிய ஈசாயினிடத்திற்கு போய் அவனுடைய குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன், அவனை அபிஷேகம் பண்ணுவாயாக என்று சொல்லுகிறார். அப்பொழுது சாமுவேல் அங்கே போய் ஈசாயின் மகனாகிய எலியாபை பார்த்தபோது, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன்தான் ஆகும் என்று அவனுடைய முகத்தையும் அவனுடைய வளர்ச்சியையும் பார்த்து சொல்லுகிறான். உடனே கர்த்தர், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லி பின்பு தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார். ஏனெனில் தாவீது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் காணப்பட்டார். நாமும் அநேக வேளைகளிலே நம்மோடு கூட உள்ள மனிதர்களை பார்க்கும்போது மனிதர்களுடைய அழகை, அவர்கள் அந்தஸ்தை, அவர்கள் செயல்பாட்டை வைத்து அவர்களோடு பேச விரும்புகின்றோம். அழகையும் அறிவையும் பார்த்து நாம் அநேகரிடத்தில் நட்பாயிருக்கின்றோம். ஆனால் கர்த்தர் மனிதனுடைய முகத்தை பார்க்க மாட்டார், உள்ளத்தை பார்க்கிறார். நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிறவர் கர்த்தர். ஆகவே மனிதன் பார்க்கிற பிரகாரமாக நாம் வெளிப்புறத்திலே நம்மை அலங்கரித்து பிறர் நம்மிடம் பேச வேண்டும் என்றும் நம்மை உயர்வாய் எண்ண வேண்டும் என்றும் சொல்லி வெளிப்புறமாக அலங்காரம் பண்ணி கொண்டு நடப்போமானால் ஒருவேளை மனிதர்களிடத்திலிருந்து கொஞ்சம் நாள் நமக்கு பலன் கிடைக்கலாம். ஆனால் கர்த்தரிடத்திலிருந்து எந்த பலனும் கிடைப்பதில்லை. நம்முடைய வெளிப்புறத்தில் உள்ள தோற்றத்தை கண்டு கர்த்தர் நமக்கு பதிலளிக்க மாட்டார். அவர் நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிறவர். ஆகவே நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்குமானால் கர்த்தர் நமக்குள் வாசம் செய்வார். நாம் அவரோடு கூட நித்தியமாய் வாழத்தக்க கிருபையை தருவார். உள்ளத்திலே அசுத்தங்களை வைத்து வெளியிலே நல்லவர்களைப் போல வெளிவேஷமாய் நாம் வாழ்வோமானால் நாம் நரகாக்கினைக்கு தள்ளப்படுவோம். ஆகவே நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்த்து நம்மை சீர்படுத்துவோம். கர்த்தருடைய பரிசுத்த இரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரித்து நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவோம். பரிசுத்தம் இல்லாமல் நாம் தேவனை தரிசிக்க முடியாது என்பதை உணர்ந்து செயல்படுவோம். நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாய் இருக்குமானால் நம்முடைய வெளி தோற்றம் எந்த அலங்காரமும் இல்லாமலே அது பிரகாசமாயிருக்கும். நம்மை பார்க்கிறவர்கள் கர்த்தரை கண்டு கொள்ளத்தக்கதான பிரகாசம் உண்டாகும். ஏனெனில் நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாய் இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மில் இருப்பாரானால் நம்முடைய உள்ளும் புறம்பும் பரிசுத்தமாய் பிரகாசம் உள்ளதாய் காணப்படும். ஆகவே வெளி தோற்றத்தை அலங்கரிக்க விரும்பாமல் நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்வோம். அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து அவரோடு என்றும் ஜீவிப்போம். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நீர் எங்கள் உள்ளத்தை அறிந்து ஆராய்கிறவர் என்பதை அறிந்து நாங்கள் எங்கள் உள்ளத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.